தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஆராதனைக்கு அன்போடு வரவிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை வல்லமையான இறுதி ஆண்டவருடைய கிருபையில் நாம் வாழும்படியாக உங்களை அர்ப்பணித்து செபிங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, அந்த காலை வேலைக்காய் நன்றி. இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உங்கள் கிருபையால் படப்படுவார்களாக எங்கள் வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துங்கள் நண்பர்களே. இங்கே ஆண்டவர் இருக்கிறார், இயேசுசாமி இருக்கிறார், ஓ வல்லவர் இருக்கிறார். நல்லவரே, வல்லவரே, அப்பா எங்களை தொடுங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவர், உங்கள் கிருபையால் நாங்கள் வாழணும் என்றது. வெள்ளிக்கிழமை அர்ப்பணிங்க. வெள்ளிக்கிழமை என்றால் இறுதி ஆண்டவர் நாள் நண்பர்களே, ரத்தத்தினால் நம்ம கழுவப்படுவோம், அவர் கிருபையால் நம்ம வாழ்வோம். எனவே குறிப்பாய் உடல் சுகங்கள், எங்கெல்லாம் உடல் சுகமின்மை இருக்கிறதோ அந்த பகுதிகளெல்லாம் அர்ப்பணித்து ஜெபிங்க. உங்களால் முடிந்தால் உங்கள் உடலிலே எந்த இடத்துல சுகம் இல்லாமல் இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் கரங்களை வைத்து ஜெபிங்க. இது அபிஷேகத்தின் நேரம் நண்பர்களே, விசுவாசத்தோடு சொல்கிறேன். இது ஆராதனை நேரம், இது கிருபை நேரம், இங்கே ஆண்டவர் ஏற்றிருக்கிற நேரம், அவர் உங்களை தொடுகிற நேரம், அவர் உங்களுக்கு கிருபையால் அபிஷேகத்தை நிரப்புகிற வல்லமையான நேரத்தில் இருக்கிறீர்கள். செபி செபி ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் கரங்களை வச்சு ஜபிக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் ஜபிக்கணுமோ அவர்கள் பேரை அறிக்கையிடுங்க. யாருக்காவது உடல் சரியில்லை, அவருக்காக ஜபிக்கணுமா ஒப்பு கொடுங்க. அவர் பேரை சொல்லி பாருங்க நற்கரணைய, பேரை அறிக்கையிட்டார்ப்பா, பேரை அறிக்கையிடுற அவரை தொடுங்கன்னு கேளுங்க. அப்பா நன்றி. யார் பேரெல்லாம் சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, அப்பா நீரே மருந்தாக, ஆண்டவரே நீரே மருத்துவராக பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய், யாரும் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் உடல் சுகமின்மையில தனிமையில வாடுகிறேன் என்று காணொலி பார்த்து கொண்டு இருக்கிற மகனே மகளே, இதோ ஆண்டவர் உனக்காக இருக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உன்னை தொடுகிறார், ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருகிறார். உனக்காக ஆண்டவர் இருக்கிறார், சுகத்தை தருகிற இருவன். இதோ இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில நீ அபிஷேகமாய் வாழ்வாய் மகளே, நீ ஆசீர்வாதமாய் வாழ்வாய் மகனே. நன்றி அப்பா, வார்த்தைக்கு நன்றி, வல்லமைக்கு நன்றி ஆண்டவர். ஒப்பு கொடுங்க, உங்கள் தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்கள் தேவைகள்லாம் வைத்து அவரை ஆராதிங்க, அவர் துதிங்க. பிரியமானவர்களே, அடுத்தவருக்காய் வாழ்தல் என்பதுதான் அபிஷேகம் என்பதுதான் இன்றைக்கு 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 20லிருந்து 26 வரை உள்ள இன்றைய முதல் வாசகத்தில் ஒருவர் மூலமாய் சாவு வந்தது. முதல் வாசகம் இன்னைக்கு முதல் வாசகத்தில் அது ஆதாமின் மூலமாய் சாவு வந்தது. அந்த சாவு ஒருவர் மூலமாய் வெல்லப்பட்டது, இயேசுவினுடைய மரணத்தின் மூலமாய் வெல்லப்பட்டது. ஆண்டவர் நமக்காய் பலியாக இருக்கிறார், அவர் மீட்பை கொடுத்து விட்டார். நம்ம யார் போறோமோ அந்த மீட்பை எடுத்துக்கொள்ளலாம். யார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமோ அவருக்கு அந்த மீட்பு வந்துவிடும். நீ எதை தேடுகிறாயோ அது உன் கையில் தான் இருக்கிறது, அவர் கொடுத்துட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தரப்பட்டது. ரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். எனவே மன்னிங்க ஆண்டவரே, என் தவறுகளை அறிக்கையிட்டு நான் மனம் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னை தொடுங்கன்னு என்ன சொல்லி ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நான் பிறருக்கு சாட்சியமாக இருக்கணும், பிறருக்கு உதவி செய்கிற வாழ்க்கையை நான் வாழணும், என்னை தொடுங்கப்பா. நான் அவரை பிடித்துக் கொள்கிற பொழுது என் பிள்ளையை நீ வாழ்வாய், நீ அபிஷேகமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்பதுதான் செய்தி. எனவே பிரியமான இறை உறவுகளே, இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவருடைய வாழ்க்கை மாபெரும் முன்னோடியாக இருந்ததாம். அவர் வாழ்க்கையில் அவர் மனைவிக்கு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாராம். அவருடைய குடும்ப வாழ்க்கை என்பது பல குடும்பங்களுக்கு ஒரு மேலோட்டமாக, ஒரு முன்னோட்டமாக, ஒரு முன்னோடியான வாழ்க்கையாக இருந்ததுதான். அதாவது பொது இடத்துல எங்கே பேசுறதுக்கு முன்னாடி அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசுவாராம். அவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு முறை, நீங்கள் அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்து நீங்கள் பிறந்தா நீங்கள் என்னவா பிறக்கணும் அப்படின்னோடனே, என்னுடைய மனைவிக்கு கணவராகவே நான் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கு தியாகி நம்ம யாரை சொல்லுவோம்னா நமக்காக மரித்தவர்களை, ரத்தம் சிந்தினவங்களை. ஆனால் இன்னைய சூழலில் யார் தெரியுமா தியாகி? உண்மையாக இருக்கிறவங்க. இன்னைக்கு உண்மை என்பது இல்லை. நம்ம நம்பிக்கையாக என்பது கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ நம்பிக்கையாக இருக்கல. நம்பிக்கையாக இருப்பது போல காட்டிக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு நம்பிக்கைக்குரிய மகளாய் இருக்கிற பொழுது நான் உன்னை தொடுக்கிறேன். அதான் ஒருவரால் மரணம் வந்தது, ஆனால் ஒருவரால் அந்த மரணத்திலிருந்து விடுதலை வந்தது என்றால் நீ நம்பிக்கைக்குரிய பிள்ளையா நீ இரு. முக்கியமாக கணவன்மார்களே, உங்கள் மனைவிக்கு நம்பிக்கைக்குரியவராக இருங்க. மனைவிமார்களே, உங்கள் கணவருக்கு நம்பிக்கைக்குரிய மகளாக இருங்க. அதுதான் அபிஷேகம், அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் விடுதலை. அப்பா என்னை தொடுங்கன்னு கேளுங்க. இந்த வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் இயேசுசாமியின் பெயரில் ஆண்டவருக்கு சாட்சியமாக விளங்குகிற பிள்ளைகள் அடுத்தவருக்காய் வாழ்வார்கள்.
நம்ம வாழ்க்கை அடுத்தவருக்கு பலனுள்ள வகையில் இருக்கணும் என்பதுதான் இன்னைக்கு செய்தி. நம்ம வாழ்க்கையில் நம்மோடு இருப்பவர்கள் பலன் அடையவில்லை என்றால் நம்ம ஆண்டவருக்குரிய பிள்ளையா இல்லை. சுயநலமாய் வாழ்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்குரிய பிள்ளையா இருக்க மாட்டாங்க. உன்னை நேசிப்பதை போல உன் அயலாரை நேசிக்கணும் என்பதுதான் முதன்மை கட்டளை. எனவே இந்த வெள்ளிக்கிழமை உடல் சுகத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை, பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை, இறுதியாண்டவர் பெயரில் வல்லமையை பெற வேண்டும் ஜெபிக்கிற பிள்ளைகளை அவர் நம்மை தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். நான் அடுத்தவருக்காய் வாழ்வேன். இன்றைக்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு பயன்படும்படி இருக்கணும். அந்த வரத்தை கொடுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு பிரம்மாண்டிக்கமாக நான் இருக்கணும். அப்பா என்னை தொடுங்க. பிறருக்கு பயனுள்ள வகையில் வாழும்பொழுது நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கிறீங்க. நான் வாழ்கிறேன்ப்பா. என் ஆசீர்வாதத்துக்கு அதுதான் தடையாக இருக்கிறேன்னா ஆண்டவரே நான் மாற்றிக்கிறேன். ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு கேட்பாப்பா. நன்றி. பிள்ளைகள் எல்லாம் தொடப்படுவார்களாக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகள் அபிஷேகமாய் வாழ்வார்களாக. ஆண்டவரே வல்லமைக்கு, கிருபைக்கு அப்பா நன்றி என்று சொல்லுகிறேன். என்னை மாற்றுங்க அப்பா, என்னை மாற்றுங்க ராஜான்னு கேளுங்க. ஆண்டவரே என்னை தொடுங்க ஆண்டவரே கேளுங்க. குறிப்பாக உடல் சுகம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு தொடப்படுவார்களாக. ஆண்டவரே உமது வல்லமையில் அந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக. ஆண்டவரே உமது பெயரால் அந்த அபிஷேகத்தை அறுவடை செய்வார்களாக. ஆண்டவரே பிள்ளைகளும் சாட்சியமாக இருப்பார்களாக. செவிங்க பிள்ளைகளை, இது ஆண்டவர், இது வல்லவர், இது நல்லவர், இது வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருடைய கிருபையா, இதோ நற்கருணை ஆண்டவருக்கு விற்றிருக்கிறார். இறுதி ஆண்டவருடைய பிரசனம் இங்கு இருக்கிறது. அவர் இறுதி ரத்தத்தினால் என் மகளை நீ கழுவப்படுகிறாய். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைய அவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இந்த காணொலி மூலமாய் வல்லமை நீ பெற்று கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா, கிருபைக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வார்களாக. உடல் சுகமில்லாத பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக. ஆண்டவர் வல்லமையில பிள்ளைகள் இருப்பார்களாக. வல்லமையான இறைவனுக்கு உங்களை தொடுகிறார். ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அபிஷேகத்தை காண்பீர்கள், ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள். எல்லாம் அல்ல இறைவன் வெள்ளிக்கிழமையிலே உங்களை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். உடல் சுகத்தை தருகிறார். வாழ்க்கையிலே நீ வெற்றி பெறுவாய். இந்த நாளும் இனிய நாளே. எனவே பிரியமானவர்களே, யாரெல்லாம் உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. அவர்களோடு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக ஆராதனை திருப்பலியிலே தனி ஜெபத்தில் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.